அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், நான் பெரிதும் நம்பி நிற்கிற என் தம்பி தங்கிகள், இந்த அண்ணனின் கைகளை ஈருக பற்றிக் கொள்ளுங்கள். வேறு வழியே கிடையாது. ஊழல் லஞ்சமற்ற நாட்டிலே வாழ நினைக்கிறீர்களா? குப்பைகள் இல்லாத தூய நாட்டில் வாழ நினைக்கிறியா? சுவாசிக்க உனக்கு நல்ல காற்று வேண்டுமா? குடிக்க நல்ல தண்ணி வேணுமா? படிக்க உயர் கல்வி வேணுமா? பார்க்க தரமான மருத்துவம் வேணுமா? தமிழ் தேசிய குடியரசை நிறுவு. நாம் தமிழர் கட்சியை ஆட்சி அரியணையில் அமர்த்த பாடுபடு. பேச்சை கேட்டு போகாத. பேசு. அலைபேசியில் அழைச்சு உன்னோட படிக்கிறவன், படித்துக் கொண்டிருப்பவன், படித்தவன், கூட வேலை பார்க்கிறவன், உன்னோடு சேர்ந்து விளையாடுபவன், உன் உறவினன், நீ பொண்ணு கட்டினவன், பொண்ணு கொடுத்தவன், மாமன், மச்சன், சித்தப்பன், பெரியப்பன், எல்லாருக்கும் அழைச்சு பேசு. ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு மைக்கு சின்னத்தில் செலுத்தி வெல்ல வையுங்கள் என்று கேள். இது என்னுடைய பணி இல்லை, ஒவ்வொருத்தருடைய பணி. நான் எதுக்கு வந்தேன்? எனக்கு வேற வேலை இல்லையா? சினிமா எடுத்தா கோடி கோடியா சம்பாரிச்சு பழச்சிக்கிட்டு இருக்கலாம்ல? இல்ல நடிச்சுக்கிட்டா இருக்கலாமா? 3 மணி நேரம் கத்திக்கிட்டு வேர்க்க விறுவிறுக்க இறங்கினா மாயாண்டி குடும்பத்தை நல்லா நடிச்சுக்கான்னு சொல்றான். நீ நல்லா பேசினா என்னோட சொல்ல மாட்டான். அப்ப என்ன, அதையே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம்னு நினைக்கலாம். அதையே செய்யலாம். எதுக்குடா அந்த கர்மம் கத்தின்னு விட்டுட்டு போக முடியல? ஏன்? உன் கூட பிறந்துட்டேன். அந்த ரத்த பாசம் விட்டுட்டு போக விட மாட்டேது. எவனை எக்காடு கேட்டா எனக்கு என்ன போக முடியல? ஏன்? என்னை வளர்த்த தலைவன் அப்படி, உருவாக்கின தலைவன் அப்படி. எப்படி? அவன் ஒரு கொள்கை வகுத்து நின்றான். என்ன கொள்கை? நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்றார். நான் ஒரு வேளாண் குடிமகன், விவசாயியின் மகன். வரப்புல இருந்த கொளிஞ்சியை அறுப்போம், அவரங்களை வெட்டுவோம், நிலத்துல போடுவோம், சேரும் சகதியுமாக நிலத்தை கலக்கி உழுவோம், தொழியடிப்போம், பெரம்படிப்போம். ஏன்? பல செடிகளை கொண்டு உள்ளே போட்டு புதைப்போம். ஏன்? இன்னும் ஒரு செடி நல்லா வளர, மிளகாய், கத்தரிக்காய், நெல் பயிர் நல்லா வளர, ஒரு செடி நன்றாக வளர பல செடிகள் உரமாக விழும். அப்படி எதிர்கால என் தம்பி தங்கைகள் தலைமுறை நன்றாக வளர வாழ நாங்கள் உரமாக விழ வந்தவர்கள். என் அன்பு சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகளை எங்களை கைவிடாமல் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் தங்கை கனிமொழியை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். உங்களின் வாக்கு உங்கள் உரிமைக்கானது. உங்கள் உரிமைக்காக ஒரு குரல் ஒலிக்க வேண்டும் என்றால் என் தங்கை கனிமொழியை தேர்வு செய்து அனுப்புங்கள். புதிதாக என்ன செய்தார்கள்? பாரதிய ஜனதாவில் நிற்கிற ஐயா ராமலிங்கம் புதிய ஏற்கனவே எம்பி இருந்து என்ன பேசிட்டாரு? என்ன பேசிட்டாரு? அவர் இல்லாத கட்சி எது? இல்லாத கட்சி எது? குரங்கு கூட மெதுவா கிளை விட்டு கிளைதாகும். இவங்க பதவிக்காக இந்த கட்சி விட்டு அந்த கட்சி விட்டு அந்த கட்சி விட்டு எத்தனை பேர் தாவி திரிகிறார்கள் பதவிக்காக. 95 கோடியா? ரொம்ப கம்மியா தெரியும். 95 கோடி வச்சிருக்காராம். இதுல காட்டுக்காராம். அந்த மனு தாக்கல் பண்ணதுல 95 கோடி. அவராது 95 கோடி காட்டிருக்காரு. எங்க ஐயா ஜெகத்ரட்சகன் 500 கோடி கடன் காட்டிருக்காரு. 600 கோடி. அவர் வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு. அப்ப பேசிட்டு இருக்கும்போது ஐயா 2 லட்சம் கோடி எடுத்ததா சொல்றாங்களே, ஏன்னா ஒரு திமுக ஒரு பெரிய தலைவர்கிட்ட கேட்டேன். அவ்வளவுலாம் இருக்காது சீமான், கூடத்தான் இருக்கும். அவரு ஏழை கார் இல்லையா சொந்தமா. நான் கூட ஒரு கார் வாங்கி பரிசா கொடுக்கலாம்னு இருக்கேன். இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு எங்களை ரோட்ல தூக்கி போட்டேன். இதுவரை பேசிட்டு வந்ததுல இந்த இடத்துல ஒரு இடத்துல மரம் நிழல்ல நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி இந்த மூஞ்சி ஏன் இவ்வளவு பாடுபட்டு கத்துறேன் பாருங்க. நானு ஈழ தாயகத்துல போயிட்டு இருக்கும்போது என் தம்பி இந்த ராணுவ வண்டி அப்படி பாதுகாப்பா கூட்டிட்டு போவாங்க. அப்ப 2 பக்கம் பதாக இருக்கும். இந்த மாதிரி அதுல சின்ன குழந்தைங்க அப்படியே பாக்குற மாதிரி, எட்டி பாக்குற மாதிரி படத்தை போட்டு அதுல எங்க தலைவர் எழுதி வச்சிருப்பாரு, அக்கா, அண்ணா, மாமா, சித்தப்பா, உங்கள் மீது சுமத்தப்பட்ட இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா அப்படின்னு எங்க பிள்ளைகள் கேட்கிற மாதிரி, நீங்களே வென்று முடியுங்கள் என்று ஊக்கப்படுத்துற மாதிரி அது. அதனால எனக்கு பின்னாடி வர என் பிள்ளைகள் கேட்கக்கூடாதுல்ல, நீனு எங்களை முச்சந்தில போட்டு போயிட்டின. நான் வரும்போது, என் பிள்ளைகள் வரும்போது, என் சித்தப்பன், என் மாமன், என் அண்ணன் கத்தி கத்தி இந்த நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வந்து எங்களுக்கு படிக்க நல்ல கல்வியை கொடுத்தான், குடிக்க நல்ல தண்ணியை கொடுத்தான், சுவாசிக்க நல்ல காற்றை கொடுத்தான், பாதுகாப்பான வாழ்க்கை கொடுத்தான். பெண்கள் இரவுல தனியா போக முடியுது. என் பெண்ணை தொட்டானா ஒரே தோட்டா தூக்கிடுவேன். அங்க போய் ஜெயில போடுறது, அங்க போடுறது, இங்க போடுறது ஒன்றும் கிடையாது. எல்லா குற்றத்திற்கும்
எந்த குற்றத்திற்கு மரண தண்டனை கிடையாது. என் பொண்ணை தொட்டா மரண தண்டனை தவிர வேற தண்டனை கிடையாது. அது களவாணி பேருக்கு. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னோயே, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலசனா பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற தங்க, ஓட்டு போட போற தம்பி ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னோய, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். எண்ணத்தில் இனத்தில் வழிதாங்கி நிற்கிற உங்கள் பிள்ளைகள் சின்னத்தில் இந்த ஒளி வாங்கியை ஏந்தி வருகிறோம். என்னரும் மக்களே, தன்மானமும் இனமானமும் கொண்ட என்னுயிர் சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஏப்ரல் 19 நடக்கிற அந்த வாக்குப்பதிவில் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். உழைக்கும் மக்களே, உங்கள் உரிமைக்கான குரலாக என் அன்பு பிள்ளை கனிமொழி அவர்கள் ஓங்கி முழங்குவார்கள் என்கிற உறுதியை தருகிறேன். இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவிப்பால் ஊட்டிய என் தமிழ், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசிக்கிற என் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது உறுதியிட்டு நான் சொல்லுகிறேன். என் அன்பு தங்கை இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையும் நேர்மையுமாக உழைப்பாள் என்கிற உறுதியை தருகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பது என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு. உங்கள் பிள்ளைகள் எங்களை வெல்ல வைப்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திர மாற்றம். அதை செய்யுங்கள் அன்பு மக்களே. நாமக்கல்லில் நடந்தது அந்த வரலாற்று பெருமாற்றம் என்பதை நிகழ்த்தி காட்டுங்கள். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, எங்கள் தலைவன் பிரபாகரன் வாழ்க. நாம்